அம்மா தாயே, இந்த பூஜை எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடந்து முடியணும். கஜேந்திர மாமா என் கழுத்துல தாலி கட்டியிருந்தா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். அந்த நிலைமையில இருந்த என்ன இவர்தான் கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாரு. அதுக்கு நான் அவருக்கு வாழ்நாள் பூரா நன்றி கடன் பட்டிருக்கேன். என் நன்றி கடனை காட்டதான் எனக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை எனக்கு நீ கொடுத்திருக்கேன்னு நான் நம்புறேன். மிச்சம் இருக்கிற பூஜையும் நல்லபடியா நடக்க நீதாம்மா மனசு வைக்கணும். ஒரே வீட்டுல இருந்துகிட்டு அவர் கண்ணில் படாம இருக்கிறதே பெரிய சவாலா இருக்கிறப்போ இப்போ தினம் தினம் அவருக்காக பூஜை பண்ண குங்குமத்தை வச்சு விட்டு அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கறதெல்லாம் நான் எப்படி பண்ண போறேன்னே தெரியல. ஆனா இவரு நல்ல மனசுக்கு அத நீ நடத்தி கொடுப்பேன்னு நான் நம்புறேன். அம்பிகா அம்மா சாமி சொன்னதை நினைச்சு ரொம்ப குழப்பத்திலயும் பயத்திலயும் இருக்காங்க. அவங்களுக்கு நீதான் தைரியத்தையும் நம்பிக்கையையும் கொடுக்கணும். நான் அம்மா கிட்ட அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆனா உனக்கு தான் நான் லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம் தெரியும்ல. இப்ப இந்த பரிகார பூஜைய யாரா எனக்கா செய்வா? திரு, புரியலடா. இப்படி கேட்டா நான் என்ன சொல்றது? இல்ல, இந்த பரிகாரத்தை என்ன கல்யாணம் பண்ணிக்க போற திவ்யா செய்யணுமா இல்ல லக்ஷ்மி பண்ணணுமான்னு கேட்டேன். அது வந்து சொல்றா. நான் தெரியாம என்ன பண்றதுங்கிற குழப்பத்துல தான் உன்ன கேக்குறேன். புரியுது திரு. ஜோசியர் சொல்ற பரிகாரப்படி பார்த்தா நீ தாலி கட்டினதுதான் கணக்குல வரும். லட்சுமி பரிகாரத்தை பண்றத பத்தி தான் அந்த ஜோசியர் சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா. ஆனா லக்ஷ்மி எங்க இருக்கான்னு தெரியலையே. நான் இப்ப அந்த பொண்ணு எங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு பிரச்சனைய சொல்லி இந்த பரிகாரத்தை பண்ண சொல்றது, இதெல்லாம் நடக்கிற கதையாவா இருக்கு? வாய்ப்பே இல்ல. என்ன பார்த்தாலே ஓடி போயிடுறா. இப்ப நான் என்னடா பண்றது? மயிலு, டேய், நான் உங்ககிட்ட தான்டா கேக்குறேன். நான் என்ன செய்யறது? நீ சொல்றதும் வாஸ்தவம் தான் திரு. இப்போ நீ எதுக்கு அந்த பொண்ணை போய் தேடணும்? என்னடா என்னாச்சு? நான் கதவை சாத்தினதும் ஏன் உன் முகம் இப்படி வேர்க்குது? வெளியே வெயில் கூட அதிகமா இல்லையே. வேர்க்குதா? எனக்கா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல திரு. உனக்கு அப்படியே தெரியுது? நான் ஏன் கதவை சாத்துறேன்னு சாதாரணமா தான் பார்த்தேன். இப்ப நம்ம பேசுறது வெளியே யாருக்கும் கேட்டக்கூடாதுல்ல, அதனாலதான் கதவை தாப்பா போட்டேன். ஏன்னா விஷயம் அப்படி. உங்ககிட்ட அதையும் இதையும் பேசிட்டு முக்கியமான விஷயத்த கேட்காம விட்டேன். ஆமா, இப்ப நான் எங்க விட்டேன்? அது லட்சுமியை போய் பார்த்து ஜோசியர் சொன்ன பரிகாரத்தை பத்தி சொல்ல முடியாதான்னு கேட்டேன். கரெக்ட், அதேதான். ஆனா ஜோசியர் சொன்னபடி எனக்கு இருக்கிற பிரச்சனையில இருந்து தப்பிக்கணும்னா கண்டிப்பா லக்ஷ்மி தான் அந்த பூஜையை பண்ணியாகும். எப்படி யோசிச்சு பார்த்தாலும் வேற வழியே இல்லையே. திரு, திவ்யாக்கும் உனக்கும் இப்பதான் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கு. கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் நடக்க போகுது. இந்த மாதிரி நேரத்துல நீ லட்சுமியை தேடி கண்டுபிடிச்சு பார்க்க போய் அது திவ்யாவுக்கு தெரிஞ்சு அதனால உன் கல்யாணத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அது பெரிய தப்பாயிடும் திரு. நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா. ஆனா நான் திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்க கூட உயிரோட இருக்கணும்ல. டேய், ஏன்டா என்னென்னமோ பேசுற? அப்படிலாம் ஒண்ணுமே ஆகாது.
நீ தேவையில்லாம இப்படிலாம் பேசிட்டு இருக்காதடா திரு. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இவ்ளோ பதற? நெருப்புன்னு சொன்னா வாய் சுட்டுருமா? எது எப்படி இருந்தாலும் இப்ப திவ்யா கூட எனக்கு நடக்க போற கல்யாணத்தை விட என் உயிர் தான் முக்கியம். ஏன்னா நான் உயிரோட இல்லைன்னா அப்புறம் எப்படி திவ்யா கழுத்துல தாலி கட்ட முடியும்? என்ன திரு இப்படி பேசுற? தேவையில்லாம இதெல்லாம் நினைச்சு நீ வருத்தப்படாத திரு. எப்படிடா வருத்தப்படாம இருக்க முடியும்? ஜோசியர் சொன்ன மாதிரி எனக்கு ஏதாவது ஆயிட்டா என்ன பண்ண முடியும்? ஏற்கனவே எவன்னு தெரியல, என்ன கொலை பண்றதுக்கு கூட்டமா தெரியுறாங்க. இப்ப அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சு லக்ஷ்மியை போய் பார்த்து நிலைமையை எடுத்து சொல்லி பரிகார பூஜையை செய்ய சொல்லலாம்ல. அதெல்லாம் எதுவும் வேணா திரு. அவ எங்கேயோ வந்துட்டு போறா. இல்லடா,